மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த ஆராதனை நேரத்திலே அவருடைய மகிமையின் மேகம் மூடட்டும். எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மூடட்டும். விலகாத மேகமே, செல்லும் மேகம், ஆவியானவரே என் சொல்லில் என் செயலில் அவர் கலந்திருக்கிறார். Thank you, Jesus. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடக்கையில், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்குள்ளையும் அந்த விலையேற பெற்ற ஆவியானவர் தான் வாசம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தை எல்லாம் ரிசீவ் பண்ணுவோமா? விலையேற பெற்ற ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரே. ஒரு பாக்கியமுள்ள ஜனங்கள் அல்லவா? அந்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் இறங்கி வரட்டும், எல்லாருக்கும் இறங்கி வரட்டும் அப்பா. அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, ஆவியினுடைய அபிஷேக வல்லமை எல்லாரும் இப்படி தொடட்டும். எல்லாரும் விடுதலை ஆவார்களாக, வியாதிகள் சுகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், மனபாரங்கள் நீங்கட்டும், ஓ சண்டைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேக வல்லமை எல்லாரையும் நடக்கட்டும் ஐயா. வீடுகளை நடக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு எல்லைகளை நடக்கட்டும் ஐயா. ஆவியோட பிரசனம் எல்லாம் இப்பொழுது நடப்பதாக. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. அந்த மேகத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா நடத்தி கொண்டு வந்து அந்த மகிமையின் ஆவியானவர் அந்த மேகத்தினுடைய அந்த அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்புவாராக.
வாசம் பண்ணி நம்மை அழகாக வழிநடத்துகிற ஆவியான நமக்குள் இருக்கிறாரே. ஏன் கலங்குகிறாய்? ஏன் இயங்குகிறாய்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் உன்னை கரப்பிடித்த நாள் முதற்கொண்டு அவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். அவர் உன்னை போதித்து நடத்துவார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். கர்த்தர் எப்படியெல்லாம் விருத்தியடைய பண்ணுகிறார்? இன்னைக்கு உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்றால் தேவன் கோபத்தை எல்லாம் விட்டு உனக்கு திரும்பி, கோபம் எங்கேயோ தேவனுடைய கோபம் இருந்தா அங்க விருத்தி வராது. இன்னைக்கு ஆண்டவர் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஹல்லேலூயா, உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு எவ்வளவோ ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவ சபைக்கு ஊழியக்காரங்க மூலமா எத்தனையோ ஆணைகளை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க உபாகமம் 6:3 இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. நீ செவி கொடுத்தால் நீ விருத்தி அடைவாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க செவி கொடுத்தீங்கன்னா விருத்தி அடைவீங்க. ஹல்லேலூயா. எதுக்கு செவி கொடுக்கணும்? ஒன்னாவசனம் வாசிங்கம்மா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ விருத்தி அடைய வேண்டுமா? என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படுற பயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த கள்ளன் சொல்றான், நீ கர்த்தருக்கு பயப்படுறது இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய சில குற்றத்தினாலே, நம்முடைய சில குறைகளினாலே தண்டிக்கப்பட்டிருப்போம். சில சிக்ஷைகள் நமக்கு வந்திருக்கும். அதை வாங்கிக்கிட்டு அநேகர் பழிச்சு பேசிடுவாங்க, தேவனையே பழிச்சு பேசிடுவாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் ஒரு கள்ளன் பேசினான். ஆனால் ஒருத்தன் சொன்னா, நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அல்லேலூயா. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் என்னுடைய குறைகளினால் நான் தண்டிக்கப்படுகிறேன். தண்டிக்கப்பட்ட நான் நிறைய சிக்ஷைகளை கொடுப்பார் தானே, சரிப்படுத்த சிக்ஷைகளை அனுப்புவார். சிக்ஷைகளை வாங்கின உடனே கர்த்தரையே பழிச்சு பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபையாய் நிற்கிறோம். சொல்லுங்க எல்லாரும். சிலர் அப்படியே சபையை பழிச்சு பேசிடுவாங்க, சில ஊழியக்காரங்களை பழிச்சு பேசிடுவாங்க. ஆமென். தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிறான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128 சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இல்லை அப்படி குடும்பத்தில் இப்படிங்க என் கர்த்தருக்கு பயந்தா எல்லாத்தையும் கதை ஷெடியூலில் கொண்டு வந்துடுவார். ஒன்று அங்கே போகிற மாதிரி இப்படி போகிற மாதிரிலாம் இருக்கும். பிள்ளைங்க ஒன்று கொம்பு முளைச்சி ஆடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கொம்பையும் உடச்சி கத்தை கொண்டு வந்து ட்ராக்ல போட்டுடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். உன் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். யாரையும் ஒரு மாதிரி பேசிடக்கூடாது. துன்மார்க்க ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது. மாய்மாலங்கள் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உன் குமாரன் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிறேன். அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா. நம்ம விருத்தி அடைகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? நீ அதில் கவனமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கல. எப்படி கட்டளைகளை கை கொள்வதில் கவனமாக இருக்கணும். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள எல்லா வேலையும் சரியாக ஃபாலோ பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவதில் நம்ம எத்தனை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் அதெல்லாம் நிறைவாய் மாற்றுவாராக. விருத்தி அடைவதின் ஒரு ஆசீர்வாதம் என்ன?
கட்டளைகளை கை கொள்ளுகிறவங்களா மாறணும். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்படி நீங்க விருத்தி அடைவீங்க? எப்படி நீங்க விருத்தி அடைவீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. உங்க கூட சென்ற கண்மலை கூடவே இரும். ஆமென். யோசேப்பு எகிப்துக்கு போனான், கர்த்தர் அவனோடே இருந்தார். கர்த்தர் எகிப்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. நீங்க எங்க போறீங்களோ அதுங்க கூடவே வருவார், உங்களை கைவிடவே மாட்டார். யோசேப்பு சிறைச்சாலைக்குள் போனான். நல்லா கவனிங்க. சிறைக்கு யார் போவா? தண்டனை வாங்கினவங்க. யார் தண்டனை வாங்குவா? தப்பு செஞ்சவங்க. ஆனா அந்த யோசேப்பு தப்பு செய்யாமல் தண்டனை வாங்கி சிறைக்குள் போனான். அதனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தப்பு செஞ்சுட்டு எல்லா தண்டனையும் வாங்கிட்டு கர்த்தர் என் கூட இருப்பார்? இல்லை, இருக்க மாட்டார். தப்பு செஞ்சுட்டா விலகிடுவார். பிரமாணத்தை விட்டுட்டீங்க, கட்டளைகளை விட்டுட்டீங்கன்னா அது உங்களை விட்டு விலகி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கணும். எத்தனை விரும்புறீங்க? கர்த்தர் என் கூடவே இருக்கணும்ப்பா, என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. விருத்தி அடையிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன? என்னோட என் கர்த்தர் இருப்பார், என்னோட என் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நாளுக்கு நாள் விருத்தி பாருங்க. அவன் சிறியவனாய் இருக்கிறான், அவன் அவன் காட்டிலே வாழ்கிறான், வனாந்தரத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, அங்கே கரடியை கொல்லுகிறான், சிங்கத்தை கொல்லுகிறான். எப்படி விருத்தி அடைகிறான் பாருங்க அவன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சின்ன சின்ன மிருகங்களை கொண்டிருப்பான் அவன். தன்னுடைய மந்தையை எதெல்லாம் கெடுக்க வருகிறதோ அத்தனையும் கொண்டிருப்பான் அவன். அடுத்தது வளர்ந்து வளர்ந்து வந்து யாரை வீழ்த்துறான்? கோலியாத்தை வீழ்த்துகிறான். அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பிள்ளைங்க நாளுக்கு நாள் வளருது போல இன்னைக்கு நாமும் நாளுக்கு நாள் வளரணும். டே பை டே நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். செடி வைக்கிறீங்க, அது நாளுக்கு நாள் வளரலைன்னா என்ன செய்வீங்க? ஒன்று உரம் போடுவீங்க, உரம் போட்டும் வளரலைன்னா பிடிங்கி தூர போடு. இது வேலைக்காகாது. இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்ம வளரணும். பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் படிக்கணும். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இப்படி தான் இருந்தேன், 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இப்படி தான் இருந்தேன், 10th படிக்கும்போது இப்படி தான் இருந்தேன்னு என்ன ஆகுது பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது வேலைக்கு அனுப்புப்பா, இது வேலைக்காகாது. நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்தா நான் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் பாருங்க எங்கேயோ காணப்படாத இடத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தான். யாரும் அவனை பார்க்கல. ஆட்டுக்குட்டிகளா ஆடுகளா கிடக்குது, அங்கதான் உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறான். அவன் நினைச்சான், இந்த ஆடுகளை கூட அவன் தன் ஜனங்களாய் நினைத்து அவன் தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தான். அதோட முடிவு என்ன தெரியுமா? அந்த சவுல் ராஜா பேய் பிடிச்ச போது கூட அவன் பாடி ஆராதிச்ச போது அந்த பேய் அவனை விட்டு விலகி ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், சபையில் வந்தே நீங்கள் பாடி ஆராதிக்கலாம், எங்கெங்க நீங்கள் தனியாக ஆராதிப்பீங்க? எனக்கு வந்தோன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுறீங்க. இல்லை, இது கல்யாண வீடு கிடையாது, தேவனை ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆராதிக்கணும் ஆண்டவரை. பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட். நீங்க என்னென்ன வேர்டை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நீங்க எப்படி அவரை மகிமைப்படுத்துறீங்க, உங்க வாயில் என்ன வார்த்தை வருது என்றுதான் கர்த்தர் கவனித்து கேட்பார். நாங்க பாடினா எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க பாடி ஆராதித்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி. பாடி ஆராதித்தவன் ராஜாவுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுகிறான். நீங்கள் பாடி ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, பார்க்கலாம். குரலெல்லாம் பார்க்காதீங்க, குரலை பார்த்தா நமக்கே கேவலமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாடுங்க 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 பாடுங்க, பாட பாட உங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். நீங்கள் பாடுனா பேய் ஓடும். ஹல்லேலூயா. குரல் வேணும் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாடுன அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாட்டே வராதுன்னு பாடாமல் இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வாய்ஸ் படு கேவலமாக இருந்தால் கூட பாடுங்க.
நமக்கு தான் கேவலமாக இருக்கும். உங்கள் மனைவி சொல்லுவாங்க, பாடாதுங்க, வாயை மூடுங்க, கேவலமாக இருக்குன்னு சொல்லலாம். கவலைப்படவே படாதுங்க, உங்களை படைத்த தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட த்ரோட் அவர் தானே கொடுத்தாரு. ஆமே. அப்போ நீங்கள் கொடுத்த த்ரோட்டு, நீங்கள் கொடுத்த தொண்டை, அதில் நான் பாடுறேன். 4 பேர் பார்த்து சிரிக்கலாம், ஆனால் நீங்கள் மகிழ்வீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பாடி பாடி விருத்தி அடைந்தான். தாவீதை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணினார். இப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து என்ன செய்தார் தெரியுமா? அவனை அதிபதியாய் மாற்றினார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. போத்திபார் பார்க்கிறான், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குதே, இவன் செஞ்சா எல்லாம் நல்லா இருக்குதே. எப்படி லாபான் குறிப்பாய் பார்த்தது போல இவன் குறிப்பாய் பார்த்து அவன் தன் வீட்டுக்கெல்லாம் யாரா வச்சுட்டான்? சாதனைக்காரனாய் வைத்துட்டான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா ஒரு தாழ்வு வந்தா கூட அந்த இடத்திலே நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். தாழ்வு ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்துல வந்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுக்கு என்று வர வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுத்தே தீருவார். விசுவாசித்தாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி. நாளுக்கு நாள் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்றெண்டு படி அண்ணனுக்கு தாரும் சொல்லிட்டு மட்டும் இருக்காதுங்க, அன்றெண்டு படியை தாரும், இன்னும் நான் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக இதை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. 1 ராஜாக்கள் 4:29 வாசிக்கும் போது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சாலமோனுக்கு ஆண்டவர் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். மனம் விருத்தியா இருந்துச்சு. அல்லேலூயா. விருத்தி அடைந்த ஆசீர்வாதம். அதனால தான் சாலமோனை போல ஒரு ராஜா முன்னாடியும் இல்லை பின்னாடியும் கிடையாது. ஏன்? அவனுக்குள்ள பெரிய மனோவிருத்தி இருந்துச்சு. மனது விருத்தியா இருந்தது. நிறைய பேருக்குள்ள மனது குறுகி போய் கிடக்குது. சின்ன விஷயத்தை கூட நல்ல விதமாக எடுத்துக்க தெரியல, சின்ன விஷயத்தை கூட சால்வ் பண்ண தெரியல, சின்ன காரியங்களை கூட அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எழும்ப தெரியல. சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் பெரிதுபடுத்தி அதை பிரச்சனையாக மாற்றினீங்கன்னா விருத்தி வராது. மனோவிருத்தி இருக்கிறவங்க நிறைய தாங்குவாங்க. சில பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருப்பாங்க. இது மனோவிருத்தியா? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உங்களுக்கு ஒரு ஏஜ் நிறையா இருக்கலாம், உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறாங்களா, உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். சிலர் தன்னை பெற்றவங்கள தான் கனப்படுத்துவாங்க. தன்னுடைய மாமியாரோ மாமனாரோ அவங்கள துச்சமாக எண்ணுவது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய மனைவியோ கணவனோ அவங்க பெற்றோரை கனப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். அல்லேலூயா. உங்கள் பெற்றோரை மட்டும் கனப்படுத்த சுயநலம், அது எப்பவுமே தன் பெற்றோரை எல்லாருமே கனப்படுத்துவார்கள். ஆனால் உங்களுடைய கணவனோ மனைவி அவங்களுடைய பெற்றோரை நீங்கள் கனப்படுத்தி பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய மனது விருத்தி அடையணும், குறுகுன மனது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது எனக்கு தெரியல உங்கள் பெற்றோர்கிட்டையோ இல்லை உங்களுடைய மனைவி கணவனுடைய பெற்றோர்கிட்டையோ பேசாமல் சண்டை போட்டேன்னு இருந்தீங்கன்னா சமாதானம் ஆகிடுங்க. ஆமாம். சிலர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா அதுங்க ஓவர்லுக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க தலைமையிலே எழினின்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சிலர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை ஒழுங்காக கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் மருமகன் கொஞ்சம் தன்னுடைய வசதியை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இவங்க ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறது. குடும்பங்களுக்குள்ள யாரையும் இல்ட்ரீட் பண்ணுற அனுபவங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் பேரண்ட்ஸ் படிக்காமல் இருப்பாங்க, அவங்கள அசட்டையாக நினைப்பது கூடவே கூடாது. கர்த்தர் அதில் பிரியப்படவே மாட்டார். மனோவிருத்தி இருந்தால் தான் விருத்தி அடைய முடியும். மனது தாராளமாக இருக்கணும். பிறரை பற்றி அவதூறு, பிறரை பற்றி கேவலமாக, அதல்ல மனோவிருத்தி. உங்கள் இருதயத்தை விருத்தி அடைய செய்வாராக. எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் தாங்க, யார் யார் என்ன பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இல்லைன்னா 4 பேர்ட்ட கோச்சிட்டு இருப்பீங்க. ஏதோ சின்ன சின்ன வருதா அடுத்த நேரம் எல்லாக்கிட்டையும் பேசுகிறால மாறிடணும்.
அந்த மன இருதயத்தை கர்த்தர் மாற்றணும். அதுதான் ஒரு விருத்தி. வெறும் பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்படுறது மட்டும் இல்லைங்க. நான் செயினை எக்ஸ்ட்ரா போட்டேன், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம். எல்லாரோடும் அன்பாயிருப்பது மனோவிருத்தி, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது மனவிருத்தி. ஹல்லேலூயா. எல்லாரையும் தாங்குவது மனவிருத்தி. சாலமோனை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். நிறைய தாங்கினா அவன் மனோவிருத்தியை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சாலமோனை பல்லாயிரம் ஆசீர்வதித்தார். அவன் தங்கத்தெல்லாம் அவருடைய தங்கம்லாம் ஈஸியாக இருக்கும் அவனுக்குள்ள. வெள்ளி ஒரு பொருட்டல்லையாம். வெள்ளி இப்போ பாருங்க, நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ வெள்ளி வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம்? 100 கிராம் தங்கம் வாங்க என்ன பாடுபடுறோம்? 100 கிராம் தங்கம் இல்லாமல் கூட ஆட்கள் இருக்காங்க தானே பூமியில். ஆனால் சாலோமோன் காலத்தில் எல்லாம் குமிஞ்சு இருந்தது. மனோவிருத்தியை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனோவிருத்தி நமக்குள்ளே வந்துட்டுனா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 62:10 வாசிக்கும் போது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினாலும் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியினால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேங்கள். ஐஸ்வர்யம் அது ஒரு விருத்தியை உங்களுக்கு கொடுக்கிறது. ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்கீங்க. ஐஸ்வர்யம் உங்களை விருத்தி அடைய பண்ணும். நீங்கள் ஐஸ்வர்யமானா மாறினாத்தான் ஊழியங்கள் இன்னும் அதிகமாக விருத்தி அடையும். ஐஸ்வர்யமாக மாறி நீங்கள் கொடுக்க தான் நிறைய சபைகள் கட்டப்படுது, நிறையா மிஷினரிகளை நம்ம தாங்குகிறோம், ஊழியங்கள் வளர்ந்து பெருகுது. அப்போ ஐஸ்வர்யம் விருத்தி அடைந்தால் எல்லாத்துக்கும் நன்மை தான். இந்த ஐஸ்வர்யம் விருத்தி அடையும் போது என்ன செய்யாத, உன் இருதயத்தை அங்கே வைக்காதே. 1 லட்சம் ரூபா பணம் வந்துட்டு அதை நினச்சி 1 மாதம் தூங்காமல் 1 மாதம் சபைக்கு வராமல். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக மாறணும். இன்க்ரிமெண்ட் வருதா, கர்த்தருக்கு மகிமையாக மாறணும். சேலரி டபுளாக மாறுதா, கர்த்தருக்கு மகிமையாக மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயர்த்தப்படுதா, தேவனுக்கு மகிமையாக மாறணும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை நீ அங்கே வைக்காதே. நான் அங்கிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நல்ல சம்பாத்தியம், நல்ல கவர்மெண்ட் ஜாப். அவங்களுக்கு சம்பளம் ஏற அவங்க இன்னொரு விதவையை தாங்குவாங்க, இன்னொரு ஏழைக்கு உதவி செய்வாங்க, இன்னொரு நபருக்கு அவங்க கல்வி படிப்புக்கு உதவி செய்து கொடுப்பாங்க. என்ன மனுஷங்க அவங்கெல்லாம்! வசதி ஏற அவங்க எத்தனை பேருக்கு உதவி செய்வாங்க தெரியுமா? அல்லேலூயா. கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் சம்பளம் கூடுமா, இவங்க உதவி செய்கிற நபர்களை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஊழியங்களை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. சபை மூலமாய் செய்யப்படுற பல ஏரியா ஊழியத்தில் அவங்க லேண்டு வாங்குறதுக்கு, சர்ச் கட்டுறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யம் விருத்தியாக தேவனுக்கு கொடுப்பதும் விருத்தியாக வேண்டும். ஹல்லேலூயா. என் கண்கூடாய் நான் பலரை பார்த்திருக்கிறேன். சபை மூலமாக பல சபைகள் கட்டப்பட்டுச்சு. பல கிராமங்களில் பல இடங்களில் சபைகள் கட்டி வைத்தார்கள். அதில் பல தேவ பிள்ளைகள் உதவியாக இருந்தாங்க. அவங்க ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைய. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடையலீங்களா? அந்த விருத்தியெல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். நீங்கள் கொடுப்பதினால் நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க. நீங்கள் விருத்தி அடைய தேவ ஊழியமும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. விருத்தி அடைங்க. இன்னும் நல்லா உதவி செய்யுங்க, இன்னும் 4 பேருக்கு உதவி செய்யுங்க, இன்னும் ஏழைகளை தாங்குங்க, இன்னும் திக்கற்றவங்களை தாங்குங்க, இன்னும் சில விதவைகளுக்கு உதவி செய்யுங்க, படிக்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை படிக்க வைக்கிறோம்? என் பிள்ளை படிக்க வைக்கிறதே பெரும்பாலும் நினைக்காதுங்க. வாஞ்சிங்க, கேளுங்க ஆண்டுட்ட. அதுதான் மனோவிருத்தி. ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன், அநேகரை நான் படிக்க வைக்க கிருபை தருவீராக. பொருளாதாரம் வளரும் போது குடும்பத்தில் ஒரு ஆள் தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, 2 பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிக்கும், மருமக சம்பாதிக்க ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. விருத்தி அடைய நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அது உங்கள் பேரை சொல்லும். அப்போ அந்த விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 9:9. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான்.
நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடையணும். அறிவில் அந்தகாரம் வந்துடக்கூடாது. புத்தியிலே அந்தகாரப்பட்டு என்ன சொன்னாலும் புரியாது, என்ன சொன்ன தப்பாவே எடுத்துக்கொள்றது. என்ன புத்தியில இருக்கிற ஒரு அந்தகாரம் தப்பாவே எடுத்துக்கொள்ளுவாங்க. இல்லை, அதெல்லாம் இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு விருத்தியை கொடுங்க ஆண்டவரே. நான் அறிவில விருத்தி அடையணும். அறிவீனமாய் போய் மாட்டிக்கொள்வது. ஹல்லேலூயா. ஒருவன் அறிவீனமாய் போய் மாட்டிக்கொள்றானா? இன்னைக்கு யாராவது அறிவீனமாக போய் மாட்டிக்கிட்டா இன்னைக்கு ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அறிவில விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. என்னை யாராவது என்னை மாட்டி விட்டுடக்கூடாது. எங்கேயாவது சைன் போர்டை சொன்னா பேரில் வாங்குறது இதெல்லாம் நிறைய மாற்ற அனுபவங்கள் எல்லாம் கைவித்தி ஜோமனுங்க. ஆண்டவரே நான் எங்கேயும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நான் அறிவிலே விருத்தி அடைய கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். என் வயசு விருத்தியாகணும். நான் வருஷம் விருத்தியாகி என் தேவனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் தேவனுக்காக வாழ்றேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை விருத்தி அடைய செய்வார். அதில் இள வயதில் மரித்து போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை குன்றி போகாது. உங்கள் வாழ்நாட்களை கர்த்தர் நீடித்திருக்க செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. நீங்கள் விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் வாரி இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா? ஊறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வாரி இறைச்சி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். அது பெரிய ஆசீர்வாதம். உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேர் பெருமையாய் நிலைச்சி நிற்கும். கர்த்தர் கிருபை தருவார்கள். எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதங்கள் அப்படியே என்னை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. யாக்கோபை விருத்தி அடைய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கிருபை யோசேப்பை விருத்தி அடைய பண்ணினார். கர்த்தர் கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. கட்டளைகளை கைக்கொள்ள விருத்தி அடைய பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு வாழும்போது நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பாடி தேவனை பிரியப்படுத்தும் போது நம்மளை விருத்தி அடைய செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனோவிசால விருத்தி. உங்கள் இருதயம் நல்ல விசாலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. குறுகின இருதயமாக இருக்கக்கூடாது. உங்கள் மனசு நல்ல விரிஞ்ச மனசாக இருக்கணும். எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். உங்கள் இருதயத்தை விருத்தி அடைய பண்ணு நல்ல விசாலமாக மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யத்திலே உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நல்ல பிறருக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கொடுக்க கிருபை தருவாராக. ஊழியங்களை தாங்க கிருபை தருவாராக. பிள்ளைகள் விருத்தி அடைந்து ஆசீர்வாதமாய் வாழ மகிமையாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஆண்டவரே மகிமையாய் வாழ கிருபை தருவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம். நாள் ஏப்ரல் 13 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், 116 காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தேவ செய்தி மற்றும் ஜெபத்தில் நடத்துபவர்கள் ரெவரன் இமானுவேல் பெண்ணாடம், ரெவரன் டி ஜபராஜ், திருச்சி. வாழ்க்கையில் வீழ்ச்சியா? வாழ வழி தெரியாமல் வதைக்கப்படுகிறீர்களா? மனநோயினால் அவதியா? பில்லி சூனிய கட்டுகளா? பாவம், சாபம், வியாதி, தரித்திரத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.